இந்த இந்தியா என்றால் என்ன? நம்ம இப்ப இந்தியா பத்தி பேசும்போது அங்கிள், இப்ப பாக்குற இந்தியா இருக்கு, இதற்கு முன்னாடி 2000 வருஷத்துல இந்தியா எப்படி இருந்தது, அப்ப சிந்து சமவெளி அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப அதை குறித்து நீங்க எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. எப்படி 2000 வருஷத்துக்கும் இன்னும் முன்னாடி போகலாம். இந்தியான்றது பார்த்தா ஜியாகிரபிக்கலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஆஃப் லெமூரியா, லெமூரியா கண்டம் என்று பெயர். இந்த லெமூரியா கண்டம் என்பது இப்போ இருக்கக்கூடிய ஆப்பிரிக்காவிலிருந்து நியூசிலாந்து வரைக்கும் ஒரே தரை, நடுவில் கடலே கிடையாது, எல்லாம் ஒரே பிளைன் லேண்டாக இருந்தது. அப்புறம் இப்போ நம்ம சுனாமின்னு இப்போ டெக்னிக்கல் வேர்ட் சொல்கிறோம், அந்த காலத்தில் அதை பற்றி யாருக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி நிறைய சுனாமிகள் நடந்திருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 5-6 சுனாமிஸ் அட்டாக்கில் தான் இதெல்லாம் தனித்தனியாக லேண்ட், ஐலாண்ட்ஸ், கான்டினென்ட்ஸ் இந்த மாதிரிலாம் பிரிஞ்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரப்பளவு இன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிந்து சமவெளி, இப்போ இண்டஸ் வேலின்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி என்பது இப்போ இருக்கிற ஆப்கானிஸ்தானத்திலிருந்து பர்மா வரைக்கும், மியான்மர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பர்மா வரைக்கும், மலேசியா, அப்புறம் ஸ்ரீலங்கா, ஜாவா, சுமத்ரா, இந்தோனேஷியா, இந்த பாப்புவா நியூகினியா, இந்த தீவுகள் எல்லாம் சேர்ந்து தான் சிந்து சமவெளி. 1947ஆம் ஆண்டுக்கு முன்னால் உள்ள இந்தியா படத்தை நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ் வேலின்னு சொல்லி நீளமாக எழுதியிருக்கும். அந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து கடைசி வரைக்கும் இண்டஸ் வேலி. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலப்பரப்பில் ஜனக்கூட்டம் இருந்தது அந்த சிந்து சமவெளி. நாங்கள் நல்ல ஒரு நதி, சிந்து நதி, அதில் சரஸ்வதின்னு ஒரு நதி இருந்தது, அது பாலைவனமாக போச்சு இப்போது. ஆனால் இன்றைக்கு அந்த சரஸ்வதி இருந்ததை இன்றைக்கு புதிய முறைகள் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக அந்த நதிக்கு தான் சரஸ்வதின்னு பேர், அது தெய்வம் இல்லை. அப்போ இப்படி அநேக இயற்கை சக்திகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ சிந்து சமவெளி என்பது இன்றைக்கு இந்தியா அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ அது ஏதோ சில மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கணும் இல்லையா? இப்போ சாதாரண சென்னையில் அம்பட்டன் பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது ஆக்சுவலாக அது அம்பட்டன் பிரிட்ஜு கிடையாது, ஹாமில்டன் பிரிட்ஜ். இது இப்போ ஹாமில்டன் பிரிட்ஜை ஹாமில்டன் 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 அம்பட்டன் அப்படின்னு அம்பட்டன் ஆகிப்போச்சு. அது மாதிரி இந்த அதாவது பெயர் மாறி மாறி வருவது. அப்போ சிந்து சமவெளிக்குள்ள படையெடுத்து வரக்கூடிய மக்கள், இப்போ சிந்து சமவெளியில் யார் இருந்தாங்கன்னு சொன்னால் திராவிடர், தரமிழர், தராவிடர், அந்த தமிழர், இதெல்லாம் ஒரே விதமான சொற்கள். அவங்க குடியிருந்தது அந்த லிமோரியா கான்டினென்ட்னுடைய ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருக்கிற வளப்பமான நீர்நிலைகள் இதெல்லாம் பார்த்து தான் இந்த பாரசீகர்கள், பெர்ஷியன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க தான் ஃபர்ஸ்ட் இன்வேடர்ஸ். அவங்க தான் முதலாவது இந்த சிந்து சமவெளிக்குள்ள நுழைஞ்சவங்க. ஒரு சிந்து சீன்ற எழுத்து அவங்களுக்கு இல்லை, பெர்ஷியன்ஸுக்கு சீன்ற எழுத்தே கிடையாது. சி இல்லை, அதுக்கு பதிலாக ஹீ தான் இருந்தது. அப்போ சிந்துன்றதை அவங்க ஹிந்துன்னு தான் கூப்பிட்டாங்க. அப்போ ஹிந்து சமவெளி என்பது ஒரு மதத்தை குறிக்கும் சொல்லாக சொல்லப்படவே இல்லை. அநேகர் நினைக்கிறாங்க இந்து நாடு அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்து என்பது இந்து மதம் உள்ள நாடு அல்ல, இந்து நாடு. இப்போ பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா எஸ்தரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலேயே ஃப்ரம் இந்தியா டு எத்தியோப்பியா அப்படின்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா வரைக்கும் உள்ள 127 நாடுகளை ஆண்ட அகாஸ்வேரு மன்னன் காலத்தில். அப்போ அந்த அகாஸ்வேரு மன்னன் ஜர்க்சஸ் என்ற ராஜா ஒரு பாரசீக ராஜா. அவன் இந்தியா மீது படையெடுத்து இந்தியாவுக்குள்ள அநேக பாகங்களை கைப்பற்றி 127 நாடுகள் கொண்ட ஒரு பெரிய சாம்ராஜ்யமா பாரசீகம் இருந்தது. இந்த திராவிட இனத்தார் யார் அப்படின்னு சொன்னாக்கா அது நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னால போகுது. ஜியாகிரபி ஹிஸ்டரி ரெண்டும் தெரியாம நம்ம ஒரு மார்க்கத்தை குறித்தோ மதத்தை குறித்தோ பேசவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் அதோட ஒன்று பின்னிக்கு இருக்கு. இப்போ நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா சேம், காம், யாப்பேத், இவங்க 3 பேரும் நோவாவினுடைய மக்கள். இதில் காம் என்பவன் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்ததுனால அவர் எந்திரிச்சு அதை தெரிஞ்ச உடனே அவனை சபிச்சிடுறார், நீ அடிமையாக இருப்பேன்னு சொல்லிட்டார். அவன் தெற்கு நோக்கி போகிறார். சேம் என்பவர் வடமேற்கு போகிறார். யாப்பேத் என்பவர் வடகிழக்கில் போகிறார். இப்படி தான் அந்த பாப்புலேஷன் எப்படி உலகமெல்லாம் பரவுச்சுன்றதுக்கு ஆதாரம் பைபிளில் இருக்குது.
வேற எந்த வேதங்களையும் இந்த பாப்புலேஷன் எங்கெங்க இப்படி இப்படி பிரிஞ்சு போச்சுங்கிறது ஆதாரம் இல்லை. ஜீனியாலஜியும் ஒன்றும் சரியா இல்லை. நம்ம பைபிளில் கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்போ அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். நோவாவுடைய பேழை எங்கே தங்கி இருந்தது, அரராத் மலை இன்னைக்கும் இருக்குது. அந்த அரராத் மலையில் அந்த பேழையினுடைய இருப்பிடமும் இன்றைக்கு விஞ்ஞானபூர்வமாக அறிஞ்சி சொல்கிறாங்க. எப்படி சரஸ்வதி நதி ஒன்று இருந்ததுன்னு கண்டுபிடிச்சாங்களோ அதே மாதிரி பேழை நிற்கிற இடத்தையும் அவங்க பார்த்துருக்குறாங்க. அப்போ இது ரெண்டும் உண்மைன்றது நமக்கு தெரியுது. அதில் தான் பாப்புலேஷன் பிரிஞ்சு போகுதுல. இவங்க சபிக்கப்பட்ட இனம். இப்போ பாருங்க, அரராத் மலைக்கு கீழே உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள எல்லாருமே அடிமைகளாக இருந்திருக்காங்க. திராவிடர்கள் அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவில் உள்ள அபாரிஜின்ஸ் அடிமைகளாக தான் இருந்திருக்கிறாங்க. நியூசிலாந்தில் உள்ள மோரியன்ஸ் அவங்களும் அடிமை தான் இருந்திருக்காங்க. இந்த 4 குரூப்பையும் பார்த்தீங்கன்னா அநேகமாக எல்லாம் கருப்பு நிறத்தவர், கருப்பாக இருப்பாங்க. கொஞ்சம் தடிச்ச உதடு, சிலர் குட்டையான உருவம், நெட்டையான உருவம், அப்படி வித்தியாசமான தோற்றங்கள். ஆகவே இந்த திராவிட மக்கள் வாழ்ந்த அந்த சுமேரியா கான்டினென்ட், சுமேரியா தீபகற்பம்னு சொல்லலாம். அந்த சுமேரியாவுக்குள்ளதான் முதலாவது பாரசீகர்கள் நுழைகிறாங்க. இந்த பாரசீகர்கள் கொஞ்சம் வெளிப்பானவங்க. இவங்க இந்த பாலஸ்தீனம் என்ற ஆசியா கண்டத்தின் ஒரு பகுதி, மிடில் ஈஸ்ட் என்று சொல்றோம் இல்லையா. இன்றைக்கு அரபு தேசம், இந்த சவுதி அரேபியா, துபாய், இந்த மாதிரி பிரதேசம் எல்லாம் அந்த காலத்தில் பாலஸ்தீனமா பாரசீக தேசமாக இருந்தது. இப்போ நேபுகாத் நேச்சர் என்ற ராஜா ஆண்ட வேடம். நேபுகாத் நேச்சர் ஆண்ட போது அது பாரசீக நாடு. அதுக்கு பிற்பாடு தான் அரபு நாடாக அது மாறும். அப்படி காலங்கள் சில நாட்டு காரியங்கள். இப்போ இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு காலத்தில் இந்தியா புத்த நாடாக இருந்தது. அதுக்கப்புறம் முஸ்லீம் நாடாக இருந்தது. முஸ்லீம்கள் ஒரு 600 ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க. அக்பர், ஹுமாயூன், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஷாஜகான், தாஜ்மஹால்லாம் இருக்கு. இப்போ இந்தியா பல மன்னர்களால், பலவிதமான மக்களால் ஆளப்பட்ட ஒரு இடம். ஆக இன்றைக்கு இந்தியான்னு சொல்கிறோம். அப்போ அந்த பாரசீகர்கள் உள்ள கடந்து வந்த போது திராவிடர்களை அடிமைப்படுத்தினாங்க. சிலரை கொன்றார்கள், சிலரை அடிமைப்படுத்தினாங்க. சிலர் தப்பிச்சோம் பழிச்சோன்னு தெற்க ஓடி வந்தாங்க. தெற்கு பக்கத்தில் விந்தியமலை தாண்டி வந்துட்டாங்க. அப்போ தெற்கு வந்தவங்கள்லாம் ஒரு குடும்பமாக சேர சோழ பாண்டிய ராஜ்யங்களாக அமைதியாக நல்ல ஒரு ஃபோர்ட், நல்ல ஒரு கோட்டை கட்டி இருந்தாங்க. இந்த வடகிழக்கு பக்கம் ஓடிப்போன திராவிட இன மக்கள் எல்லாம் நாளடைவில் தமிழ் மொழியை மறந்து வடமொழி பேசுகிற திராவிடர்களாக. இப்போ பீகார்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி தான் இருப்பாங்க. தமிழர்கள் என்ன கலரோ அது மாதிரி அவங்களுடைய உருவம் எல்லாம் பார்த்தாவே திராவிடர்கள் மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்க மொழி தமிழ் கிடையாது. அதனால் அவங்களெல்லாம் வடநாட்டுக்காரர்கள் சொல்ல முடியாது. திராவிட இனத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. பங்காலில் இருக்கிறாங்க. அப்போ இனிஷியல் லாங்குவேஜ் தமிழ் தான். ஆரம்பத்தில் ஒரே மொழி தமிழ் மொழி தான். இது அநேக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொன்னது. நான் ஒருத்தர் சொல்றது இல்லை. எவ்வளவோ ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அவங்க ஆரம்பத்தில் தமிழ், இந்தியா திராவிட நாடு தமிழ்நாடு, தமிழ் தான் அவருடைய மொழி. தேவநாயக பாவான் அவருடைய புத்தகங்களை ரொம்ப ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறாரு. டாக்டர் தெய்வநாயகம், பாஸ்கரதாசன், இவங்களெல்லாம் இன்றைக்கு பெரிய தமிழ் ஆராய்ச்சியாளர்கள். அதே மாதிரி தமிழ் மொழி தான் இருந்தது என்பது சீனிவாச ஐயங்கார், இவங்கெல்லாம் தமிழ் புலவர்கள். அவங்கெல்லாம் வாவி சுவாமிநாத ஐயர், இவங்கெல்லாம் தமிழ் மொழி தான் ஆதிமொழின்றதை ஒத்துன்றிருக்காங்க. ஆக திராவிடர்கள் பாரசீகர்களால் விரட்டி அடிக்கப்பட்டு சிலர் உயிருக்கு பயந்து மலை மேலே ஏறிட்டாங்க. இந்த மலை மேலே ஏறி குழுக்களாக பிரிந்து போனவர்கள் நாளடைவில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்யூனிகேஷன் இல்லாததுனால சிறு குழுக்களாக வாழ்ந்து அவர்களை இன்றைக்கு நம்ம ட்ரைபல்ஸ்னு சொல்கிறோம். ட்ரைபல்ஸ் தான், அதாவது அவர் பேரே ஆதிவாசி. தமிழ் சொல்ல ஆதிவாசின்னு சொல்லுவோம். அப்போ ஆதியிலிருந்து வாசம் பண்ணவங்க யாரு? அவங்க தானே. இப்போ பாதிவாசிகள் என்ன பண்ணாங்க? ஆதிவாசிகளுக்கு கன்செஷன் கொடுக்குறாங்க இல்லையா, சலுகை கொடுக்குறாங்க. இப்போ நான் ஒரு வீட்டை கட்டிட்டு நீங்கள் என் வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு ஏதோ கொஞ்சம் போனால் போதுன்னு காசு கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நிலைமை. அந்த ட்ரைபல்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் திராவிட இனத்தார். அவர்கள் இன்றைக்கு பலவிதமான இடங்களில் செதறி கிடக்கிறதுனால அங்கங்கே அந்த மொழிகள் எல்லாம் மாற்றப்பட்டு பல பாஷைகள் பேசுகிறவர்களாக இன்றைக்கு இருக்கிறாங்க. அதாவது பாஷைகள் சிதறினது ஒரு பெரிய காரணம். ஆரியன்ஸ் சொல்லும்போது அவங்க ஒரு கூட்ட மக்கள் அல்ல. ஏற்கனவே சொன்னது போல ஆரியன்ஸ் என்று சொல்லக்கூடியது ஒரு பேர். இப்போ வெள்ளைக்காரன் சொல்கிறோம். இப்போ வெள்ளைக்காரன் சொன்னால் யார்? இங்கிலீஷ்காரன் வெள்ளைக்காரனா, ஐரோப்பியக்காரன் வெள்ளைக்காரனா, அமெரிக்காக்காரன் வெள்ளைக்காரனா, ஆஸ்திரேலியாக்காரன் வெள்ளைக்காரனா? வெள்ளையா இருக்கிறவங்களாம் வெள்ளைக்காரன். அப்போ வெள்ளைக்காரன்றது ஒரு பொது நேம்.
ஒரு பொதுவா வெள்ளைக்காரன்னு சொல்றோம், ஆனா அவன் யூரோப்பியனா இருக்கலாம் அல்லது இங்கிலீஷ்காரனா இருக்கலாம், அமெரிக்காக்காரனா. அது போல ஆரியன் என்பது ஒரு பொது நேம். ஆகவே இந்த திராவிட மக்கள் வாழ்ந்த அந்த சுமேரியா கான்டினென்ட், சுமேரியா தீபகற்பம்னு சொல்லலாம். அந்த சுமேரியாவுக்குள்ளதான் முதலாவது பாரசீகர்கள் நுழைகிறாங்க. அதுக்கு பிற்பாடு பாரசீகர்கள் மட்டும் வரல, அவங்கள பின்பற்றி கிரேக்கர்கள் வந்தாங்க, ஹூணர்கள் வந்தாங்க, யவனர்கள் வந்தாங்க. அதே மாதிரி பல தேசத்து மக்கள் அங்கே உள்ள வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்தியா ஒரு பெரிய நாடு, நிறைய விஸ்தாரமான இடம் இருக்குது, அங்கே போனால் நல்லா வாழலாம் நினச்சி இப்படி உள்ள, அதாவது இவங்களெல்லாம் ஐரோப்பியர் அல்ல, இங்கிலீஷ்காரங்க இல்லை, ஐரோப்பியர் கிடையாது, இங்கிலீஷ்காரங்க கிடையாது. இவங்க மத்திய தரைக்கடல் பிரதேசத்தில் உள்ள மக்கள், ஆசியவாசிகள் தான். அவங்க மொழியாலும் கலாச்சாரத்தினாலும் சற்று வேறுபட்டவர்கள். அதனால உள்ள வரும்போது இவங்க கொஞ்சம் வெளுப்பான நிறமுடையவர்கள். அப்போ திராவிட மக்கள் அவர்களுக்கு வச்ச ஒரு பேரு ஆரியர். இப்ப ஆரியருங்கிறது ஒரு கூட்ட மக்கள் அல்ல. நம்ம பாடப்புத்தகத்துல வந்து கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தாங்க ஆரியன்ஸ்னு படிச்சிருக்காங்க. அது கைபர் போலன் கணவாய் எங்க இருக்கு? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் தானே கைபர் போலன் கணவாய் வழியா இருக்கு. கைபர் என்று சொல்லக்கூடியது ஒரு டிஸ்ட்ரிக்டா இருக்கு இன்றைக்கு பாகிஸ்தான்ல. அப்போ அந்த ஆப்கானிஸ்தான் வழியாக உள்ள நுழைஞ்சவங்க, அப்போ கைபர் போலன் கணவாய் வழியா வந்தவங்க இருக்கிறாங்க. தெற்கு பாகத்தில் உங்களுக்கு கடல் வழியா வந்தவங்க இருக்கிறாங்க, கடல் வழியாக நம்ம நாட்டுக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. நம்ம ஆமா, அந்த அதே பாரசீகர்கள், மற்ற யூதர்கள், கிரேக்கர்கள், இவங்க கப்பல் வழியா படகுகளில் வந்தவங்க இருக்கிறாங்க. நம்ம தமிழ் இதில் கூட பெருமையாக சொல்லுவோம், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லி. நம்ம வாணிகம், நம்முடைய தமிழ் மக்கள் கப்பல் மரக்கலங்கள்னு சொல்லுவாங்க, அடிமரத்தை நடுவில் நெருப்பு போட்டு குடைஞ்சி அதில் போவாங்களாம் 4-5 பேர், அது மரக்கலம் பேர். மரக்கலங்கள், பாய்மர கப்பல்கள், இப்படிலாம் அந்த காலத்தில் வஉசி அவ கூட பெரிய கப்பல்லாம் ஓட்டின, கப்பல் ஓட்டிய தமிழர்லாம் பேர் கொண்டவர். இப்படி இந்த சரித்திரத்தை பார்த்தீங்கன்னாக்க, இந்தியாவுக்குள் வந்த மக்கள் முதலாக வந்தவர்கள் வெள்ளைக்காரர் இல்லை, போர்ச்சுகீஸ் அல்ல, எல்லாம் நம்முடைய மத்திய தரைக்கடல் நாடுகளை சேர்ந்த அரபு தேசம் இன்னைக்கு சொல்றோமே அந்த இடத்துல இருந்து வந்தவங்க தான். ஆனால் அவர்கள் அப்போ பாரசீகர்களாக இருந்தாங்க, ஹூணர்களாக இருந்தாங்க, இப்படி பலதரப்பட்ட மக்கள், யவனர்கள், ரோமர்களை யவனர்னு சொல்றது உண்டு. திராவிடர்கள் உள்ளே வந்தவங்களுக்கு வைத்த ஒரே ஒரு பேர் தான் ஆரியன் என்று சொல்வது. ஆனா திராவிடர்கள் என்பது ஒன்லி தமிழர்கள் மட்டும்தானா? ஆமா, தமிழர்கள் மட்டும்தான். அப்ப தமிழ் மொழி ஒன்று தான் இருந்தது, போன நிகழ்ச்சியில நம்ம சொன்னோம். அப்ப திராவிடர்கள் இவர்களை பார்த்து கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா இவருடைய இந்த கலர் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருப்பாருங்க, நிறத்துல இந்த கருப்பா இருக்கிறவங்க கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறவங்க பார்த்தாவே தானா கொஞ்சம் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஏற்பட்டுடுது. அது போல திராவிட மக்கள் இந்த ஆரியர்களுடைய தோற்றம், நிறம் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஒதுங்கினாங்க. அது அவங்களுக்கு அட்வான்டேஜா போச்சு. இன்னொன்னு, திராவிடர்கள் எளிமையான மக்கள். இப்ப தமிழ் மட்டும்தான் இருந்தது இந்தியாலன்னு சொன்னீங்கன்னா, ஆல் தி லாங்குவேஜஸ் இந்தியால இருக்க அத்தனை லாங்குவேஜஸ் தமிழ்ல இருந்து ஸ்ப்ரவுட் ஆச்சா? தமிழ்ல இருந்துன்னு இல்ல, தமிழோட கலந்த பல லாங்குவேஜ். அப்ப ஒரே டைமா? அந்த டைம் ஒரே டைம் சொல்ல முடியாது. ஓகே, இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சமஸ்கிருதம் வந்த பிற்பாடு, சமஸ்கிருதம் தமிழோட கலந்த போது மலையாளம், தெலுங்கு, கன்னடம் இதெல்லாம் அதனுடைய சிஸ்டர்லி, தமிழனுடைய சிஸ்டர்லி லாங்குவேஜ். இதுக்கு ரிசர்ச் ப்ரூஃப் இருக்கா? நிறைய இருக்கு, நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அது சொல்லியிருக்கிறாங்க. அதில் தமிழ் மொழி இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் பேசுகிற தமிழ் மொழி தனித்தமிழ்னு கிடையாது. அதனால தான் இப்போ கலைஞர் அவர்கள் செம்மொழியெல்லாம் எடுத்து செய்து காரணம் அதுதான். தமிழ் எவ்வளவு உயர்ந்ததுன்ற காமிக்கிறதுக்கு தான் செம்மொழி மாநாடுன்னு சொல்லி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எல்லாம் இன்னைக்கு போர்க்குடி தூக்க வேண்டியது. ஏன்னா தமிழை அழிக்கிறது தான் ஆரியருடைய வேலையாக இருந்தது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள், இலக்கணங்கள் எல்லாம் எபிரேய மொழிக்கும் கிரேக்க மொழிக்கும் ஈக்குவலாக இருந்த உயர்ந்த ஒரு மொழி. ஆதியில் இருந்த 3 உயர்ந்த மொழிகள் எபிரேயம், கிரேக்கு, தமிழ், இந்த 3. ஆக்சுவலி எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சம்ஸ்கிருதம் இஸ் தி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ், சான்ஸ்கிரிட் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஆக்சுவலி அதுதான் நம்பிக்கையாகவும் இருக்கு. எங்க நார்மலி பிராமின்ஸ் அண்ட் சம்ஸ்கிருதம் தான் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நமக்கு அதுல ரிசர்ச் ஆக்சுவலா பார்த்தா சான்ஸ்கிரிட் என்று சொன்னாலே சீர்திருத்தம் செய்யப்பட்டது தான் பொருள். சமஸ்கிருதம்னா சீர்திருத்தம் செய்யப்பட்ட மொழி. அப்போ அதுக்கு முன்னால அது ஒரு புரோக்கன் லாங்குவேஜ். இப்போ அது மாதிரி பல மொழிகளை நீங்க சமஸ்கிருதத்தில் பார்க்கலாம். தமிழ் மொழி இருக்குது, பாலி மொழி இருக்குது, அர்த்தமாகதி இருக்குது. இதனுடைய கலப்பு தான் சமஸ்கிருதம். அதனால அதுதான் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் சொல்ல முடியாது. இப்போ மற்றவர்கள், இப்போ பாரசீகர்கள் வந்தாங்க.
அவங்களுடைய மொழியும் அதில் கலந்துருக்கு. கிரேக்கர்கள் வந்தாங்க. இப்போ உதாரணமாக இப்போ டோல்கேட்டுன்னு சொல்கிறோம். டோல்னா என்ன? அங்கே பணம் கட்டுறோம். அப்போ டோல்ங்கிறது சுங்கச்சாவடின்னு இப்போ தமிழில் சொல்கிறோம் இல்லையா? அப்போ டோல் என்று சொன்னால் வரி செலுத்தும் இடம். அது கிரேக்க மொழி. அந்த கிரேக்க மொழியை நம்ம சர்வசாதாரணமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது மாதிரி சப்பாத்து, இது போர்ச்சுகீசிய மொழி. அலமாரி, அது அலமாரின்னு சொல்கிறது அது போர்ச்சுகீஸ் மொழி. இப்படி பல மொழிகள் நம்ம தமிழ் மொழியோட கலந்ததுனால இன்றைக்கு நம்ம தமிழ் என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ தூய்மையான தமிழ் பேசினா இன்றைக்கு இருக்கிற தமிழனுக்கே விளங்காது. அது மாதிரி மொழி கலப்புகள் நிறைய ஆயிருக்கு. அதனால தமிழ் மொழியிலிருந்து தான் எல்லா மொழியிலும் வந்து சொல்ல முடியாது. தமிழ் மொழியோடு சமஸ்கிருதம் கலந்ததுனால தென்னாட்டு மொழிகள், இப்போ மலையாளம் பறைஞ்சு அப்படின்னு நீங்கள் மலையாளத்தில் சொல்றீங்க, அது பறை என்பது தமிழ். இந்த பறை என்ற சொல் பேசு, எடுத்து சொல், அதான் அந்த பறை. இது கம்ப்ளீட்டா அந்த அதுக்கு இப்போ கேரளா சைடுக்கு அந்த மொழி போயிடுச்சு. இப்போ கேரளாவில் மலையாளம் என்று சொல்றதுக்கு முன்னால யார் இருந்தா? சேர நாடு தானே. இப்போ சேர நாடெல்லாம் யாரு? திராவிட நாடு தானே. அப்போ அவங்க என்ன மொழி பேசியிருப்பாங்க? அவங்க தமிழ் தான் பேசியிருப்பாங்க. ஆனால் பிற்காலத்தில் சமஸ்கிருதத்தின் வரவினால மொழி கெடுக்கப்பட்டது. அதனால இந்தியாவில் பல மொழிகள், வங்காளம் இருக்கு, பெங்காலி இருக்கு, 14 மேஜர் லாங்குவேஜ், ஒரு 3000க்கு மேற்பட்ட சின்ன டயலக்ட்ஸ், இப்படி நிறைய இருக்கு. அப்போ ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வரும்போது ஆரியர்கள் சொல்லக்கூடிய பலதரத்து மக்கள், பாரசீகர்கள் வந்தாங்க, அப்புறம் ஹூணர்கள் வந்தாங்க, யவனர்கள் வந்தாங்க. இப்படிலாம் வரும்போது திராவிடர்கள் இவர்களை எதிர்க்கவும் செய்தாங்க. எதிர்த்தனால நிறைய பேர் அழியவும் செய்தாங்க, அடிமையாக்கப்பட்டாங்க. இவங்க சேர சோழ பாண்டிய நாடாக தெற்கு பக்கம் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. இவங்களை யாரும் இங்கே நெருங்கி வர முடியாது. அவங்க மவுண்ட் அபு என்று சொல்லி இப்போ அந்த நார்த்தில் இருக்க பாருங்க, அபு ராஜஸ்தான்ல. அங்கதான் பாரசீகர்கள் வந்து இவங்களெல்லாம் மற்றவங்களையும் கூப்பிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து திராவிட இன மக்களை ஒழிச்சு கட்டிட்டா இந்த நாட்டை நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் வகுக்கிறாங்க. அப்படி திட்டம் வகுக்கும் போது பாரசீகர்கள் நாங்க தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோம், அதனால நாங்க தான் தலைவராக இருப்போம், நாங்க சொல்படி தான் நீங்கெல்லாம் கேட்கணும், இப்படியெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, இப்போ அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில தான் அவங்களும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திராவிடர்களை ஒடுக்கணும்னு திட்டம் போட்டது. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்க மத ரீதியாக நாங்க தான் பெரிய ஆளுங்க. அப்போ அவங்க தான் பிற்காலத்துல இந்த பாரசீகர்கள் தான் தங்களை பிராமணர்கள் என்று சொன்னாங்க. பிராமணர்கள், பாரசீகர்களுடைய தெய்வம் நெருப்பு. இப்போ நம்ம அந்த பாரசீகர்கள் வந்து இங்க யாகம் வளர்த்து அதுல மிருகங்களை பலி செலுத்தி சுட்டு சாப்பிட்டாங்க. இப்போ ஆரியர்கள் அப்படி செய்தாங்கன்னா ஆரியர்கள் ஒரு குரூப் தான் பாரசீகர்கள், எல்லா ஆரியர்களும் அப்படி செய்யல. அப்ப அவங்க தங்களை மத தலைவராக சொன்ன போது தங்களை இல்லாமல் வேறு யாரும் அதை செய்யக்கூடாது, தாங்கள் தான் அதுக்கு உரிமையாளர்கள், அப்படி கொண்டு வர்றாங்க. அங்கிள், என்ன பைபிள்ல ஒரு இது இருக்கு இல்லையா, ஆப்ரஹாமோட மனைவி கேத்துரால், அவங்களோட வம்சம் தான் இங்க வந்திருக்கு, and then அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நல்ல அருமையான விளக்கம் இருக்கு. நீங்க ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு கேத்தூராள் என்ற ஒரு மனைவியும் இருந்தாங்க, அது 3வது மனைவி, அவளுக்கு பிள்ளைங்க பிறந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கவனிச்சு படிச்சீங்கன்னா அந்த கேத்தூராள் அல்லாமல் அநேக மறுமனையாட்டிகள் அவனுக்கு இருந்தார்கள். இந்த மறுமனையாட்டின் பிள்ளைகள் எல்லாம் எங்க ஈசாக்குக்கு சுதந்திரவாளியா வந்துருவாங்களோன்னு சொல்லி ஆபிரகாம் என்ன செய்யறாரு, நிறைய அவங்களுக்கு சன்மானங்களை கொடுத்து கிழக்கே உள்ள கீழ்த்தேசங்களுக்கு அனுப்பினான் அப்படின்னு இருக்கு. இப்போ ஆபிரகாம் வாழ்ந்த இடத்துக்கு கிழக்கே இந்தியா தான் இருக்கு, லெமுரியா கண்டத்தில் அதனுடைய பகுதியாகிய சுமேரியா கண்டம். அந்த கீழ் தேசங்களுக்குன்னு சொல்லும்போது இவங்களால் வந்தவங்க, இவங்களெல்லாம் வந்து அப்ராம்னு சொல்லும்போது அந்த சைலண்ட் பிராம் தான் சொல்லுவாங்க. யாருடைய பிள்ளைங்கன்னா பிரம் பிள்ளைங்கன்னுவாங்க. அதனாலதான் இவங்கெல்லாம் பிராமன் என்ற ஒரு பேர் வருது. அங்க பிரம்மா பிள்ளைங்க பிராமன் அப்படின்னு ஒரு இதை கொண்டு வர்றாங்க. பிற்காலத்துல பிராமணர் என்றது ஒரு ஜாதியா மாத்திடுறாங்க, பிராமணர்கள். ஆக இந்தியாவுக்குள்ள வந்த பாரசீகர்களால இந்த நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், அதுல மிருகங்களை சுட்டு, அந்த சோமபானம், ஒரு சோம செடின்னு ஒரு செடி, அதோட கிழங்கை எடுத்து நல்லா கசக்கி பிழிஞ்சி குடிப்பாங்க, ஒரு மதுபானம் போல, ஒரு நல்லா அப்படி மதுபானம் போல, அது டாக்ஸிகேஷனும் அப்படிப்பட்ட ஒரு இதை அவங்க செய்துட்டு வந்தாங்க. அப்போ அவங்க வந்து திறந்த கோயில் கிடையாது, கோயிலும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியஸ் இதுவும் கிடையாது.
ஏதோ அவங்க மிருகத்தை பலி செலுத்தி அதை யாருக்கு பலி செலுத்துறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. இது எந்த காலகட்டத்தில்? இது ஒரு 1500 கிமு 1500 to 2000 வரைக்கும் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் அதாவது ஏறக்குறைய யூதர்கள் சிறப்பான ஒரு முறையில் ஆராதனை செய்த காலத்தில் இருந்த மாதிரி தான் இருக்கு. அந்த யூதர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்களோட வர்ஷிப் கொண்டு வந்தாங்க இல்லையா? அவங்க வர்ஷிப் கொண்டாந்தாங்க. இப்போ யெகோவான்னு சொல்ல முடியாது, யெகோவான்னு இங்கே வரல, இங்கே வரும்போது ஒரு தேவன், அவ்வளோதான். யூதர்கள் வந்தது பெரும்பாலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிறைய வந்திருக்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் பூனாவிலிருந்து கல்யாணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட யூத கோயில்கள் இருக்கு, யூத தேவாலயங்கள் இருக்கு, யூத பிரிவினரும் இருக்கிறாங்க. இன்னொன்று கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா அந்த குஜராத்தி மகாராஷ்டிரியன் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய யூதர்களுடைய வழக்கங்களை கடைப்பிடிக்கிறாங்க. ஆபரணங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, பெரிய வளையம் போடுவாங்க மூகுத்தி இல்லையா? நம்ம வந்து சின்ன கல்வி போடுறோம், அவங்க பெரிய வளையம் போடுவாங்க. யூதருடைய இப்போ யூத ஸ்திரீகளுடைய ஆபரணங்கள் எல்லாம் ஏசாயா 3 அதிகாரத்தில் ஒரு லிஸ்டே கொடுத்துருக்கிறாரு. இந்த கொலுசு, சிலம்பு கூட யூத ஸ்திரீகள் போட்ட ஆபரணம். இப்போ இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வியாபாரிகள் போன போது இந்த கோவலன்னு ஒருத்தன் அங்கே போய் சிலம்பை கொண்டு வந்து தன்னுடைய மனைவிக்கு போட்டா, இன்னொருத்த வந்து ராஜாவுடைய ஒய்ஃபுக்கு ராணிக்கு ஒரு சிலம்பை விட்டு அதில் சிலப்பதிகாரம்னு ஒரு இலக்கியமே தோன்றிடுச்சு. இப்போ சிலம்பு வந்து யூத ஸ்திரீகள் ஆபரணம், ஒட்டியானம், அப்புறம் இந்த கடகம் இங்கே போடுவாங்க, இப்போல்லாம் அது போடல, வங்கின்னு சொல்லுவாங்க, ஒட்டியானம் கடகம்னு சொல்கிறது, கம்மல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கிருந்து. ஏன்னா நம்ம தமிழ் இலக்கியத்தில் கிறிஸ்துவுக்கு முன்பு எழுதப்பட்ட எந்த தமிழ் இலக்கியத்திலையும் திராவிட பெண்மணிகள் ஆபரணங்கள் அணிந்ததாக எந்த விஷயமும் இல்லை, சங்க இலக்கியங்கள் இல்லை. அவங்க வந்து அந்த பண ஓலை இருக்கு இல்லையா, இந்த பண ஓலையை சுருட்டி காதில் பொத்தல் போட்டு வச்சுக்குவாங்க. அதுதான் குதம்பைன்னு சொல்றது. இந்த காதில் அது சிறு பெண்களுக்கு போட்டு விடுவாங்க, பண ஓலையை சுருட்டி வச்சிடுவாங்க, அது அப்படியே இருக்கும். அது காது நீளமாக வளர்ப்பாங்க. காது நீளமா வளர்த்தா அவங்களுக்கு ஒரு ஸ்டைல். அது அந்த காலத்துல இப்போ வயசானவங்க எல்லாம் போட்டிருப்பாங்க, பம்படம்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க, தொங்கி இழுத்துக்கிட்டே போக, ஆனா அறாது அது. அப்படி நீள காது இருந்தா அதுக்கு குதம்பை, சிறு பிள்ளைகள செய்வாங்க. அந்த சிறு பிள்ளைகளுக்கு போய் குதம்பாயினா காதில் அணிந்தவளே அப்படின்னு ஒரு அர்த்தம். அது குதம்பை சித்தர் என்று ஒருத்தர் இருக்கிறார், அவரு குதம்பாயினே பாடுவார். இப்படி பல கலாச்சாரங்கள் இந்தியாவுக்குள்ள வந்ததுனால ஒரு கலாச்சாரத்துல இந்தியா இல்லை, ஒரு மொழியில இல்லை இன்றைக்கு இந்தியான்னு பார்க்கும்போது. அப்ப அக்காலத்திலேயே இப்படி பாடுபட்ட, அப்ப அந்த நாட்கள்ல கிறிஸ்துவுக்கு முன்பே இப்ப நம்ம நினைக்கிற இந்தியா என்பது பல ராஜ்யங்கள், பல சாம்ராஜ்யங்கள், சிற்றரசுகள், பேரரசுகள் இப்படி இருந்தாங்கன்னு பார்க்கணும். இந்த பலி செலுத்துகிற மார்க்கம். அப்ப இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா கிமு 500ஆம் நூற்றாண்டுகள் அந்த டைம்ல பார்த்தோம்னா சித்தார்த்தர், இப்ப இதுவரைக்கும் மதம் இல்லை, நாம சொல்லும்போது எந்த மதமும் கிடையாது. ஆனா சில வழக்கங்கள், இந்த மிருகத்தை பலி செலுத்துறது, இயற்கையை வணங்குறது, ஹீரோ அதாவது தங்களுடைய குழு தலைவர்களை கடவுளாக்குறது, இப்படி வணக்கங்கள் இருந்தது. ஆனா சித்தார்த்தர் என்றவர் நேபாளம் என்று சொல்றது, நேபாளம் இப்பதான் தனி நாடு, அப்பெல்லாம் இந்தியாவோட வந்தார். அப்ப நேபாளம் என்ற பிரதேசத்துல இருந்த ஒரு மன்னனுடைய மகன் ராஜகுமாரன் கல்யாணமாகி அவன் உலகத்தை பார்த்ததே இல்லை, அவன் அரண்மனைக்குள்ளேயே வளர்த்ததுனால வெளி உலகம் எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியாது. ஆகவே ஒரு நாள் அவர் அரண்மனையை விட்டு தப்பிச்சு வரும்போது ஒரு வயதான கிழவரை பார்த்தார். அவர் பார்த்த உடனே அட இப்படி நாமும் இப்படிதான் ஆயிடுவோமோ அப்படின்னு ஒரு எண்ணம். அப்புறம் இன்னொரு ரொம்ப சிக் பர்சன், ரொம்ப வியாதியில குளிர்ல காய்ச்சல நடுங்கிட்டு இருந்த ஒரு ஆளை பார்த்து, நமக்கும் இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு. அப்புறம் செத்துப்பான ஒருத்தரை பாடையில தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. இவ்வளவுதானா மனித வாழ்க்கை? அதாவது அந்த மூப்பு, பிணி, சாக்காடு, இந்த மூன்றுனுடைய இதுதான் அவருக்கு ஒரு சிந்தனையை தூண்டிவிட்டு அவர் திருப்பி அரண்மனைகளே போகலை. அப்போ என்னுடைய லைஃப்க்கு அப்புறம் நான் என்ன, இதை ஆராய்ந்து வரும்போது தான் ஏற்கனவே இந்த ஆரியர்கள் என்று இவங்க இந்த நெருப்பு வளர்த்து பலி செலுத்தினாங்க இல்லையா, இதை பிடிக்காத ஒரு திராவிடர் மகாவீரர் அவர் என்ன செய்தாரு, ஏன் கடவுள் பேர்ல இவங்க இந்த மாதிரி மிருகங்கள்லாம் கொல்றாங்க அப்படின்ட்டு ஒரு இது ஏற்படுத்தி அந்த ஜைன மார்க்கத்தினுடைய கருத்துக்களை சித்தார்த்தர் ஏற்றுக்கொண்டு அவர் போய் மற்ற இடத்துல இதெல்லாம் சொல்றார். அப்ப புத்த மார்க்கம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயின மார்க்கம் இருக்கு. மகாவீரர் ஆரம்பிச்ச ஜெயினம் தான் முதலாவது. இப்ப புத்தர் வந்து இதனுடைய தத்துவங்களை, அந்த கொல்லாமை இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இதை இவர் இன்னும் விரிவாக்கம் பெற்றார்.
போதிசத்துவர் என்று சொல்லி அவர் போதி மரத்துக்கடியிலிருந்து ஞானம் பெற்றார்னு சொல்லி அவருக்கு நல்ல பேர். இப்போ இவர் ஒரு அரசகுமாரனாக இருந்ததுனால பெரிய ராஜாக்களும் சிற்றரசர்களும் இவரை கூப்பிட்டு தங்களுடைய கோர்ட்டில் பேச வச்சு அதை கேட்டு அவங்களும் இவர் சொல்கிற வழியில் வந்து ஏறக்குறைய சேர சோழ பாண்டிய நாடு நீங்களாக இந்தியா முழுவதும் புத்த நாடாக இருந்தது. இது ஒரு 600 வருஷம் பாருங்க. ஆமாம், கிமு 600ல் இந்தியா வந்து புத்த நாடு, இந்து நாடு கிடையாது. ஆக்சுவலி ஹிஸ்டரியில இருக்க அசோக சக்கரவர்த்தி காலத்துல பாத்தீங்கன்னா அந்த கீழே டாப் விட்டுட்டு மத்த எல்லாமே புத்த நாடு தான். ஹர்ஷவர்தனர், மகத ராஜ்யம், குப்த சாம்ராஜ்யம் இப்படியெல்லாம் நம்ம பாக்குறோம். அதனால இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கலா நம்ம சொல்ல முடியும். ஆனா அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுள் நம்பிக்கை இல்லை. புத்த மார்க்கத்துக்கும் ஜெயின மார்க்கத்துக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை. அதாவது என்னுடைய பிறப்புக்கு அப்புறம் நான் என்ன ஆவேன் அப்படின்றத குறித்து சில முக்கியமான கருத்துக்கள் அவங்க சிந்திக்க ஆரம்பித்த போது பல பிறவிகள் ஒருவன் எடுக்கணுன்ற கருத்து அங்கே தான் தோன்றுது. ஏன்னா இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவன் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு விட்டுடலாம். இப்போ இவங்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லை. அதனால நான் பலவிதமான பிறவிகள் எடுத்து கடைசியில் அப்படியே பிளிஸ் ஒரு சின்ன டஸ்டாக மாதிரி நான் ஒரு நித்தியத்தில் போயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆக இந்த புத்த சாம்ராஜ்யம் நடக்கிற போது ஆரியர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள். அவங்க பலி செலுத்தி மிருகத்தின் அதாவது பசு யாகம், அஸ்வமேத யாகம், கோமேத யஜ்யம், அஸ்வமேத யஜ்யம், நரமேத யஜ்யம் 3 முக்கியமான பலிகள் செலுத்துவாங்க. பசுவை பலியிடுதல், குதிரையை பலியிடுதல், மனிதனை பலியிடுதல். இது 3 இருந்தது. மனிதனை பலியிடுதல் ரொம்ப எப்பாவது தான் இருக்கும். ஆனால் அஸ்வமேத யஜ்யம் தான் அதிகமாக இருக்கும். பிராமணர்கள் பலி செலுத்துறது பசுவை பலி செலுத்தி கொண்டிருந்தாங்க. இது தடை செய்த போது இவங்களுக்கு வச்ச பேர் சண்டாளர்கள். ஆமாம், பிராமணர்களுக்கு வச்ச பேர் சண்டாளர்கள். ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறானே, நல்ல மிருகங்கள்லாம் கொள்றானேன்னு அந்த பேர் இப்படி வச்சாங்க. அப்போ இந்த புத்த சாம்ராஜ்யம் இருக்கிற வரைக்கும் தங்களுடைய பிழைப்புக்கு இவங்க இடையூறாக இருக்கிறதுனால, இதெல்லாம் ஹிஸ்டரி நான் சொல்றது. இப்போ புத்த சாம்ராஜ்யத்தை ஒழிக்கிறதுக்காக ஆரியர்கள் செய்த ஒரு பெரிய, ஆரியர்னா மொத்த கூட்டு, வெளியிலேருந்து வந்தவங்க சேர்த்த ஒரு கூட்டு. அதுக்கு லீடர் வந்து பெர்ஷியன்ஸ். எத்தனை பேர் இருந்தாங்க? 6 பேர். ஒரு 5-6 பேர். அதாவது ஹூனர்கள், யவனர்கள், கிரேக்கர்கள், பாபிலோனியர்கள், பெர்ஷியர்கள், யூதர்கள். இவங்க எல்லாமே. யூதர்கள் அநேகமாக இவங்களோட ஜாஸ்தி ஒட்டலை, இவங்க தனித்து இது பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க செய்த ஒரு சூழ்ச்சி என்னன்னா, அந்த புத்த மார்க்கத்துக்குள்ள நிறைய பிராமணர்கள் போய் சேர்ந்துட்டாங்க. நாங்களும் உங்க மாதிரி ஆயிடுறோம், எங்களை நாங்கள் சண்டாளர்னு சொல்ல வேண்டாம், நாங்களும் உங்களோட சேர்ந்துடுறோம் உள்ள சேர்ந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புத்த மார்க்கத்துக்குள்ள 2 கருத்துக்களை விட்டுட்டாங்க. ஹீனயானா, மகாயானா. அப்போ உருவ வழிபாடு செய்யலாம், புத்தரையே கடவுளாகவும் கும்பிடலாம், அவரை ஒரு அவதார புருஷனாக கொள்ளலாம், அது ஒரு பிரிவு. இல்லை புத்தருடைய சாலிடா அவர் சொன்ன கருத்துக்களை தான் பின்பற்றணும். இப்படி 2 பிரிவாக போச்சு. அப்பதான் அந்த அவதார கொள்கைகள் பின்னால வருது, அந்த ஹீனயானா மகாயானால வருது. அதை 2ஆ உடைச்சி உள்ள நுழைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தலைவர்களெல்லாம் அழிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ பகல் நேரத்தில் புத்தருடைய எல்லாத்தையும் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ராத்திரியில கொண்டுடுவாங்க. கொண்டுட்டு காலையில இவன் தான் முன்னால உட்காந்து அழுவான், எந்த பாவி இப்படி கொண்டானோ அப்படின்னு அழுதுன்னு இருப்பான். அந்த மாதிரி தந்திரங்கள் நிறைய செய்திருக்கிறாங்க. அதனால தலைவர்கள் ஒன்று செத்த உடனே ரொம்ப பேர் பயந்து பெரும்பகுதியான புத்த பிட்சுக்கள் எல்லாம் செஞ்சுட்டாங்க. அப்படியே கிழக்கு போயிட்டாங்க, திபெத், சீனா, ஜப்பான் அப்படி போயிட்டாங்க. ஒரு சிலர் அந்த வங்காள கொடா கடல் வழியாக ஸ்ரீலங்கா, இப்போ இலங்கைன்னு சொல்றோம் இல்லையா, இலங்கையும் இந்தியாவும் ஒன்னா தான் இருந்தது. அதுல ஏதோ ஒரு சுனாமியில தான் நடுவில் அந்த மலைகள் மூடப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய தீவு இலங்கை பார்க்கலாம். அதெல்லாம் இலங்கையும் தமிழ்நாடும் ஒரே தரையா தான் இருந்தது. அது களம், அது தண்ணி வந்து தனியாடுதுன்னா களம். அப்ப சேரனுடைய ஒரு உறவினர் தான் அங்க ராஜாவா இருந்தார், அவர் பேர் சிங்கமுகன். இப்ப சிங்கமுகன் ஆண்ட களம் சிங்களம், அப்படிதான் அந்த பேர் வந்தது. இப்பதானே ஸ்ரீலங்கா 48ஆம் ஆண்டுக்கு பின்னால தானே ஸ்ரீலங்கா, அதுக்கு முன்னால சிங்களம் தானே. வெள்ளையர்கள் வரும்போது சிங்களம்னு சொல்ல தெரியாம சிலான் அப்படின்னா, கள்ளிக்கோட்டைய காலிக்கட் அப்படின்னா இல்லையா, தூத்துக்குடின்னு சொல்லி தெரியல டுட்டுக்குரின் அப்படின்னா, திருநெல்வேலிய திருநெல்வேலி அப்படின்னா, இப்படியெல்லாம் அவங்க சொல்ல தெரியாது. இப்படி எத்தனையோ விதமான மாறுதல்கள் ஏற்பட்டுச்சு. இப்போ அதை ஒன்று ஒன்றா தமிழ் படுத்திட்டு வர்றோம் இல்லையா. அப்போ இந்த இலங்கைக்கு போனவங்க வடபகுதியில் தமிழர்கள் பெருவகதியாக இருக்கிறதுனால தென்பகுதியில் போய் அவங்க இருந்தாங்க. இன்றைக்கு அவங்க அதிகமாகி சிங்களம் வந்து புத்த நாடாக மாறிடுச்சு. எப்படி இந்தியா ஒரு காலத்தில் புத்த நாடாக இருந்ததோ அதுபோல் இலங்கையும் புத்த நாடாக மாறிடுச்சு.
இந்தியாவில் புத்த மதம் அழிஞ்சு போச்சு, ஒரு சில இடத்துல தான் இருக்கு. ஆனால் இங்கே இலங்கையில் போனாக்கா அதுதான் பெரும்பகுதியாக இந்தியாவில் பிராமணர்கள் ரொம்ப மதிக்கப்படுகிறார்கள் மதத்தில். இலங்கையில் பிராமணனுக்கு மதிப்பே கிடையாது. அவங்க பொருட்டா நினைக்கிறது இல்லை. ஏன்னா புத்த பிட்சுகளுக்கு கொடுக்குற மரியாதை பிராமண பூஜாரிகளுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவுக்குள்ளே இவர்கள் வந்ததுனால ஏற்பட்ட கலாச்சார மாறுதல்கள், உடை மாறுதல்கள், மொழி மாறுதல்கள், இதெல்லாம் இந்திய மக்களை ஒரு பெரிய திராவிட மக்களுக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்தது. இப்போ அங்கிள் ஆரியன்ஸ் வந்து மவுண்ட் எபுல அந்த மனுஸ்மிருதியை ஒன்று ஏற்படுத்தினாங்க, மனு தர்ம சாஸ்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடியே வர்ணாசிரம கொள்கைகள், ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அங்கிள் இதை பற்றி சொல்லுங்கள். அது ஆரியர்களுடைய ஒரு தந்திரம் என்ன சொன்னால், திராவிடர்களை தங்களுக்கு கீழே கொண்டு வரணும். கொண்டு வந்தாக்கா அவங்கள அடிமைகளாக்கி நாம் அவங்க மேலே இருந்து ஆளணுன்ற ஒரே காரியத்துக்காக. இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆரியர்கள் முதல் வந்தது பாரசீகர்கள், அடுத்தது வந்து ஹூனர்கள், யவனர்கள், இப்படிலாம் வந்தாங்க. வியாபார நோக்கத்தோடு வந்த மக்களும் இருந்தாங்க, வியாபாரிகள். ஆகவே ஆரியர்களுடைய ஒரு பெரிய காரியம் என்னன்னா, மவுண்ட் அபுவில் அவங்க வர்ணாசிர தர்மம் அல்லது மனுநீதி சாஸ்திரம் அல்லது ஆரிய தர்மா, இப்படி பல பேர்கள் அதுக்கு சொல்லலாம். சாதாரணமாக மனு தர்ம சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆரிய தர்மா, சூத்திர தர்மா ரெண்டும் வந்து. இப்போ ஆரியர்கள் செய்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்க, தாங்கள் எல்லாருக்கும் மேலே இருக்கணும். பிராமின்ஸ் என்று சொல்லும்போது பிரம்மாவின் பிள்ளைகள், பிரம்மத்தை அறிந்தவர்கள், பிராமணோசிய முகா என்பது ஒரு விதத்தில் வருது. அப்போ இறைவனை அறிந்தவர்கள் தலை, ஒரு உடம்பை எடுத்துக்கிட்டா மேலே தலை தான் எல்லாத்துக்கும் மேலே, நாங்கள் எல்லாருக்கும் மேலே, we are the upper casteன்னு காட்டுறதுக்காக, எங்களுக்கு கீழே தான் நீங்கள் எல்லாம் என்று சொல்லுவதற்காக அவங்களுக்கு தங்களுக்கு அந்த பிராமன் என்ற பெயரை வச்சுக்கொள்ளாங்க. அதாவது அந்த பாரசீகர்கள் அவங்க தான் இன்னைக்கு பிராமின்ஸ். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள் எத்தனையோ விதமான பூஜைகள் எல்லாம் செய்தாலும் எந்த பூஜையிலையும் நெருப்பு வளர்க்காம செய்யறதில்லை தெரியுமா? அக்னி ஹோமம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. சரி, இத்தனை கடவுள்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லையா? கல்யாணம் பண்ணுறச்ச அக்னி சாட்சியாக தான் கல்யாணம் பண்ணுறாங்களே தவிர பிரம்ம சாட்சியாக சிவன் சாட்சியாக யாரும் கல்யாணம் பண்ணுறது? இந்த அக்னி வந்து அவங்களுடைய அந்த பாரசீகத்திலே அக்னி கடவுளை வணங்கினவங்க அவங்க. அதனால இந்த அக்னியை முதல்ல அக்னிஹோத்திரம்னே ஒன்று இருக்கு. அப்படி பல பிரிவுகள் அதற்குள்ளே வருது. பிராமணர்களுக்குள்ளே பல பிரிவு உண்டு. இப்போ ஐயங்கார் என்று ஒரு பிரிவு, அவங்களோட குறைஞ்சது ஐயர், ஐயருக்கு கீழே குருக்கள், குருக்களுக்கு கீழே அனுலோமர், பிரதிலோமர், இப்படி பல வகைகள் இருக்கு. ஐயர் வந்து பிராமின்னா எல்லாரும் பிராமின்னு சொல்ல முடியாது, அதுலேயும் நிறைய ஏற்றத்தாடு. இப்போ இரண்டாவது, இந்த திராவிடரோடு போர் புரியணும், சண்டை போடணும். ஆகவே சண்டை போடுறதுக்கு தான் இந்த யவனர்கள், அந்த மாதிரி ஆட்கள், ஹூணர்கள், இவங்கெல்லாம் சண்டை பிரியர்கள். அவங்கள வந்து தங்களுக்கு அடுத்தபடியாக கொண்டு வந்து சத்திரியர்னு பேர் வச்சுட்டாங்க. சத்திரியர் என்றால் காப்பாற்றுகிறவர்கள், போர் வீரர்கள், அரசன். இதெல்லாம் வந்து ஒரு ராஜா இருந்தால் கூட அவன் பிராமணனுக்கு கீழே தான் ராஜா இருப்பான். ஒரு பிராமணன் கீழே தான் எந்த ராஜா இருக்கும். அரசவையில் ராஜகுரு, அந்த மாதிரி ராஜகுருவா இருந்து கொண்டு ராஜாவுக்கே ஐடியா கொடுக்கறது பிராமணன் தான். இவர் சொல்றது தான் அவர் கேட்கணும். அந்த மாதிரிலாம் ஒரு அமைப்புகள், இதை நம்ம சரித்திரபூர்வமாக பார்க்கிறோம். அப்போ இவங்க சாப்பிட்றதுக்கு வியாபாரிகளெல்லாம் முடியாது. அவங்க தான் துணி, உடை, சாப்பாடு, தானியங்கள் வேண்டியதெல்லாம் கொடுக்கணும், சப்ளை பண்ணணும். அவங்களாம் வைசியா அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்போ அதுக்கும் கீழ்பட்டவர்கள் திராவிட மக்கள் இருக்கிறாங்க இல்லையா? அதாவது உள்ள நுழைஞ்ச ஆரியர்கள் தவிர இங்கிருந்து திராவிடர்களை சூத்திரர், குற்றவல் பணியாளர்கள், எடுபடி வேலை, கம்யூனிட்டி சர்வன்ட்ஸ் அப்படின்னு வச்சு அவங்க சூத்திரர்னு பேர் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி இங்க திராவிட மக்களுக்கு வந்து என்ன அவங்களோட மெயின் தொழில்? மெயின் விவசாயம், வேட்டையாடுதல், அந்த மாதிரி. இப்போ உண்மையாக சொல்லப்போனால் சுமேரியா கண்டத்தில் இருந்த அந்த நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் வந்து திராவிட நாகரிகம். இதை எல்லா உலக ஆராய்ச்சியாளர்களும் ஒத்துக்கொள்றாங்க. திராவிட நாகரிகம் எகிப்து நாகரிகத்துக்கு ஈக்குவலா இருந்தது. அவங்களுக்கு பாத் டப்பெல்லாம் இருந்தது. இப்போ அந்த இதுல ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, இதெல்லாம் இந்த திராவிட நாகரிகம் சொன்ன உடனே அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க தெரியுமா? இன்னும் முடியல, அது இன்னும் நிறைய வந்துருமேன்னு சொல்லி. ஏன்னா அந்த டைம்ல ஆட்சியாளர்களாக இருந்தவங்க அநேகர் வந்து இந்த பிராமணர்கள் தான். அந்த காலத்துல இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு பேங்குக்கு போனீங்கன்னா 70% ஒர்க்கர்ஸ் பிராமணர்களாக இருப்பாங்க.
இப்போ கவர்னர்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இந்தியா முழுவதும் உள்ள கவர்னர்கள் 57% பிராமணர்கள் இருப்பாங்க. எந்த ஒரு துறையில் போனாலும் அந்த சீஃப் யாருன்னு பார்த்தா ஒரு பிராமணன் உட்காந்துருப்பான். சரி, ஜனாதிபதிக்கு 7 IAS ஆஃபீஸர் உண்டு, 7 பேரும் பிராமணன் தான். வேறு டாப்பில் இருப்பாங்க அவங்க எப்போதுமே. அப்போ இந்த குற்றவியல் பணியாளர்கள் சொன்னால் வாத்தியார், நர்ஸு, டாக்டரு, மருத்துவர்கள், சேவை செய்கிறவங்க இவங்க எல்லாமே சூத்திரர். அப்போ சூத்திரரில் பிராமணர்களுக்கு ரொம்ப சைட் பண்ணவங்களாம் சத் சூத்திரர், அதான் உண்மையுள்ள அடிமை. அது ரெண்டா பிரிச்சுட்டாங்க, சத் சூத்திரர், சூத்திரர். சத் சூத்திரனா பிராமணன் சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு சொல்றவன் சத் சூத்திரர். அப்ப யாருமே எதிர்க்கவே இல்லையா திராவிட? எதிர்த்தாங்க, அதனாலதான் அவன் சத் சூத்திரர். எதிர்க்காதவன் சத் சூத்திரர், எதிர்த்தவன் சூத்திரன். அது எதிர்த்தவனுக்கு சூத்திரன் மட்டும் இல்லை, அதுலயும் வடிகட்டி பஞ்சமர்னு ஒரு பேர் வச்சாங்க. பஞ்சமர்னா அன்டச்சபிள், தீண்டத்தகாதவன், பக்கத்துல வரக்கூடாது, ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒரு குளத்துல ஒரு ஆடு மாடு வந்து தண்ணி குடிக்கும், ஆனா அந்த பஞ்சமர் வந்து தண்ணி குடிக்கக்கூடாது, மிருகத்தை விட கேவலமானவனாக. இந்த கொடுமை இன்னைக்கும் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ கிராமங்கள்ல இந்த சாதி கொடுமை இன்றைக்கும் பயங்கரமா இருக்கு. கட்சிகள் கூட பாருங்க, எத்தனை சாதி கட்சிகள் இருக்கு. இப்போ சாதிகள் இல்லையடி பாப்பான்னு சுப்பிரமணிய பாரதியார் பிராமணன் தானே, அவர் தானே பாடினாரு. அதனால தான் அவர் யாரும் கவனிச்சிக்கல. கடைசியில் அவர் ஏழையார் தரித்திரராக இருந்து தானே செத்து போனாரு. இன்னைக்கு அவருக்கு மணிமண்டபம் கட்டுறாங்க, ஆனால் அந்த நாளில் ஒன்றும் செய்யலையே. ஏன்னா அவர் வந்து ஜாதிகளுக்கெல்லாம் எதிர்த்து பாப்பாவுக்கு சொல்கிற மாதிரி அருமையாக சொல்லிட்டாரு. இப்போ ஓடி விளையாடு பாப்பா பாரதியார் பாட்டில் சிறந்த பாடல். யாராவது பாரதியார் பாட்டு ஒன்று சொல்லுன்னா ஓடி விளையாடு பாப்பா சொல்லுவாங்க. அதில் சொல்லிட்டு வர்றாரு, நல்ல நல்ல காரியம், பொய் சொல்லக்கூடாது பாப்பா, இதெல்லாம் பாடுவாங்க. ஆனால் இந்த சாதிகள் இல்லையடி பாப்பா மட்டும் யாரும் பாடலை. ஓடி விளையாடு பாப்பாவை பாடினவங்க ஒருத்தர் கூட இந்த சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி சொல்வது பாவம், அந்த இது யாருமே பாடல. எம்எஸ் சுப்புலட்சுமியும் பாடல, KP சுந்தராமலும் பாடல, KL வசந்தகுமாரியும் பாடல, வேற யாரும் பாடல. தியாகராஜ பாவரும் பாடல, அவரும் பாடியிருக்காரு ஓடி விளையாடு பாப்பா. அப்போ உலகம் எங்கோ ஒன்லி இந்தியா இந்த காஸ்டிசம் இருக்கு. காஸ்டிசம் வந்து இந்த இந்தியா நாட்டில் தான் இருக்கு, வேற இங்கிருந்து போய் அங்க வாழ்றவங்க கிட்டே இருக்கு. அது சரி. ஆனா வெளிநாட்டுல பார்த்தா வெள்ளை கருப்பு, ஏழை பணக்காரன், இங்க அதுவும் இருக்கு. ரேசிசம் இருக்கு, காஸ்டிசம் இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பரிதாபம், ஒரு காஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 சப்காஸ்ட் இருக்கும், அதுக்கு ஒரு 10-15 இன்னும் சப்காஸ்ட் இருக்கும். அப்படி இந்த வேறு பிரிகிற மாதிரி பிரிஞ்சுன்னு போகும். செட்டியார்னா கோமட்டி செட்டியாரா, நாட்டுக்கோட்டை செட்டியாரா, வெள்ளாஞ்செட்டியாரா, இப்படியெல்லாம் கேட்பாங்க. முதலியார்னா கைகோள முதலியாரா, செங்குந்த முதலியாரா, அதுதான் பிரான்ச் நிறைய இருக்கும். நாயுடுன்னா கம்மவர் நாயுடுவா, நீ பேரா நாயுடுவா. ஒவ்வொரு ஜாதியிலும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஜாதி இருக்கு. ஆக இந்தியாவில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ஜாதிக்கு மேலே இருக்கு. இப்போ இந்த ஜாதியை கொண்டு வந்தது யாருன்னு சொன்னா பிராமணர் தான் கொண்டு வந்தார். ஆரியன்ஸ் இல்லை, பிராமணர். ஆரியர்கள் என்பது ஒரு கூட்டத்தார், அதுல ஒரு கூட்டத்தார் இந்த பாரசீகர், அவங்க தான் தங்களை பிராமணர்னு சொன்னவங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஜாதி கொடுமையினால ஜனங்களை பிரிச்சு அடிமையாக்கி ஒரு அடிமைகளாகவே நடத்தி கொண்டு வந்துட்டாங்க. இவங்க படிக்கக்கூடாது. கல்விமான்களாக இருந்த திராவிடர்கள் படிப்பு அறிவில்லாதவர்களாக ஆக்கப்பட்டார்கள். ஏன்னா இப்போ மனுசாஸ்திரத்தில் ஒரு இது இருக்கு, ஒரு வேதத்தை, ஒரு சூத்திரன் வேதத்தை பார்த்தால் கண்ணப்படுங்கு, வேதத்தை படித்தால் நாக்காரு, வேதத்தை கேட்டால் காதலை ஈத்த காட்சி ஊத்து.